மனிதருக்கு மட்டும் 120 வருஷம். அதில் பாதியாவது நாம் இருக்கணும். 120 வயசுல பாதி 60 ஆண்டு. அதனாலதான் 60 ஆண்டுல சஷ்டியாதி பூர்த்தி கொண்டாடுகிறோம். அதை விட தெளிவாகும் போது 20 80வது வயது, 80வது வயசுக்கு 2 பெயர் இருக்கு. சதாபிஷேகம் பண்ணி 1000 பிறைகளை அவர்கள் பார்க்கிறார்கள். நாம் 1000 பிறை பார்க்கணும். 1000 ஆண்டு நாமளும் 120 ஆண்டு இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதரும் 3ஆம் பிறையை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் 3ஆம் பிறையை பார்த்தால் அவர்களுக்கு ஆயுள் விருத்தி உண்டு. இன்னும் சிலர்லாம் பார்ப்பாங்க. அப்படி யாரெல்லாம் தன்னுடைய நேத்திரோ இல்லை, ஆதிசங்கர் சொல்றார் தன்னுடைய நேத்திரம்னா கண்ணு, நேத்திரத்தால 3ஆம் பிறையை பார்க்கிறவர்களுக்கு இது போல 80 வயது வரை பிறை கண்டவர்கள் என்று சொல்லுவாங்க. நாமெல்லாம் 1000 பிறை காணணும்னா ஒவ்வொரு வளர்பிறையிலையும் 3ஆவது பிறையை பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நமக்கு அந்த 80வது வயது வரை இருக்க முடியும். சம்ஸ்கிருதத்தில் சங்கரர் சொல்ற நேற்றோ பவினிசகம் சாதோ போனாகே. அதனால கண்களால 3ஆம் பிறையை பார்க்கணும். 3ஆம் பிறையை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆயுள் பலம் உண்டாகும். கண்ணுக்கும் சந்திரனுக்கும் ஆயுள் பலத்துக்கு பவர் உண்டு. எப்படி சாமி? சந்திரனுக்கும் 3ஆம் பிறைக்கு என்ன பவர் அப்படின்னா, சந்திரன் தான் நமக்கு ராசி. ராசி யாருன்னா சந்திரன் தான். நம்முடைய ராசி பலனை பார்க்கும் போது சந்திரனை வச்சுதான் பார்க்கிறோம். அதனால சந்திரனை பார்க்கணும் சொல்றது. நீங்க எல்லாரும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒவ்வொரு மாதத்திலும் 3ஆம் பிறையாகிய சந்திரனை பார்க்கணும். அப்படி பார்த்தால் 108 பிறைகளை நம் கண் கண்டது அப்படின்னு பொருள். அதனால பிறை கண்டவர், பிறைனா சந்திரன், பிறை சந்திரன். அதனால ஐயா அவர்களுக்கு இப்போது 80வது வயது, 108 பிறை கண்டவர்கள். நம்முடைய வயதுல மனிதனுக்கு மட்டும் இறைவன் கொடுத்த வயது 120. 120 வயசுக்கு ஒன்று இருப்பானாகி 9 கிரகங்களும் அவருக்கு வலிமையாகும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் இத்தனை வருஷங்கள் பெயர். அத்தனை வருஷங்களும் நாம தாண்டி போறோம். அதுக்காக தான் 120 ஆண்டுகள் இதை கொண்டாடுவது. அதில் பாதி 60 வருஷம். அப்படிப்பட்ட 120 வயது வரை மனிதனுக்கு 9 கிரகங்களுடைய வருஷங்கள் அது சரியாகும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அரை மணி நேரம் தான் தெரிஞ்சுக்கங்க. ஆயினால நாம எல்லாம் ஒவ்வொரு மனிதர்களும் 3ஆம் பிறையை பார்க்கணும். நீ கோயிலுக்கு போவேன்னா தான தர்மங்களா இல்லை, அதற்கு மேலான நிலையை சொல்றார். மனித பிறவியிலே கண்களுக்கு கொடுத்த சூரிய நமஸ்காரமும் சந்திர பிறை பார்ப்பவர்களுக்கும் எல்லா ஆயுள் பலன்களும் உண்டாகுமா. கண்ணுக்கும் பிரெயினுக்கும் ஒரு பவர் இருக்கு. சூரிய நமஸ்காரம் பண்ணினா போதும், இறைவனை எல்லா இறைவனுக்கும் சிவ பூஜை பண்ணுவதற்கு சமம். அதனால நேற்றோ பகிலே லோக லட்சணேஸ்வரா. சூரியன் உதிர்ச்சி வரும்போது ஒவ்வொரு மனிதர்களும் கண்ணை திறந்து சூரியனை பார்த்தால் சூரியனுடைய லட்சனுடைய பவர் நம்ம கண்ணுக்கு கிடைச்சி கண்ணு ஆயுளாரு. கண்ணுக்கும் ஆயுள்காரனுக்கும் பவர் இருக்கான். அவன் சொல்றாதான் ஒரு மனுஷன் சொல்லுவாங்க, இவன் கண்ணை மூடிட்டாயா. ஆகவே தவத்துல கூட கண்ணை மூடக்கூடாது. தூங்காம இருக்கிறது எவ்வளவு பவரோ அவ்வளவு கண்ணுடைய பவர் கிடைக்கும்.
நல்ல மனிதர்களுக்கு 8 மணி நேரம் தூங்கணும். நல்ல ஞானிகள் 2 மணி நேரம் தான் தூங்கணும். அப்படி தினசரி சூரியனை பாருங்க. அதற்கு பேரு சூரிய நமஸ்காரம். சந்திரனை பார்ப்பதற்கு பேரு வளர்பிறை சந்திரன். நம்முடைய ராசியில சந்திரனை தான் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் நட்சத்திரங்கள் இருந்தாலும் சந்திரன் தான் பவர் கூட. சந்திரன் ராசினா சந்திரன். ஆகவே உலகில் இறைவன் எல்லாவற்றையும் படைத்து கடைசியில் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்தது சூரியன். அதுதான் ஆண்பாகம் என்று சொல்வார்கள். சூரியனை ஆணாகவும் சந்திரனை பெண்ணாகவும் கொடுத்திருக்காங்க. அதை நாம நிறைய வாங்கும் போது நமக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆயுள் பலமும் அபிவிருத்தி பலமும் கல்வி பலமும் ஞான பலமும் உண்டாகுமா. இதெல்லாம் இந்த பூஜை பண்றது இல்லை. இதெல்லாமோ நம்ம பூஜை பண்றோம். ஒவ்வொரு மனிதனும் காலையில் சூரியன் என்னைக்கு உதிக்குதோ ஒவ்வொரு மாதத்தில் சூரிய உதயாதி நாளிகையை போட்டிருப்பான். அந்த சூரிய உதயாதி நாளிகையை சூரியனை பார்க்கணும். மார்கழி மாசத்துல 5 மணி, சித்திரை மாசத்துல 6 மணி, 6:10 இப்படி போட்டிருப்பாங்க. நீங்க பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும். ஒவ்வொரு மாதங்களுக்கும் சூரியன் உதயமாகும் காலத்தை போடுவான். என்ன புண்ணியம் நம்ம நாட்டுக்கு சொல்றார். கன்னியாகுமரியிலே சூரியன் உதிக்கிறது நன்றாக தெரியும். அது மாதிரி நம்முடைய வலது கண்கள்ல சூரிய பகவானுக்கு பவர், இடது கண்கள் சந்திரனுக்கு பவர். ஏன் 2 கண்ணு கொடுத்துக்கிறார் இறைவன்? எதுக்கு 2 கண்ணு கொடுத்துக்கிறார்? ஒன்று சூரியனாகவும் இன்னொன்று சந்திரனாகவும் பார்க்கணுமா. அந்த லென்ஸினுடைய பவரை நாம வாங்கணும். கண்ணால் அதை பார்க்கும்போது அந்த லென்ஸ் நம்முடைய கண்ணு கிடைக்கும். அதாவது பாருங்க, கண் டாக்டர் போட்டிருப்பார் ஐன்னு. நேத்ராலயம், கண் ஆலயம். நேத்ராலயம்னா கண்ணுக்கு ஆலயம். நாம தெரியாம நினைச்சிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு ஆலயம் எதுன்னா நேத்திரம் தான், சூரியன் தான். உலகத்தை படைத்து உலகத்துக்கு மையமான கோணம் 60 டிகிரி. சூரிய மத்திய ரேகை 60 டிகிரி. 60 டிகிரியை நம்ம வெற்றி வாழ்வதனால தான் 60 வயசுல நமக்கு சாந்தி பண்றாங்க. வினாடி 60, மணியின் கோல் அருவி 60, வயது 60, 108 அச்சோத்திரம் சொல்லணும். வருஷங்கள் 60. தமிழ் வருஷங்கள்ல 60 வருஷம் தான். அந்த 60 ஆண்டில் ஒரு வருஷம் ஒருத்தர் பிறக்கிறார்னா, ஒருத்தர் பிறக்கிறார்னா 60வது வயசுல அதே வருஷம் வரும், அதே நாள் வரும், அதே நட்சத்திரம் வரும். நல்லா புரிஞ்சுங்க. 60வது வயசுல நமக்கு எந்த வருஷத்துல பிறந்தமோ அந்த வருஷத்தினுடைய திருநாமம் வரும், அதே நட்சத்திரம் வரும், அதே நாள் வரும். இது எப்படி இறைவன் படைச்சுக்கிறார் பாருங்க. பஞ்சாங்கம் எப்படி கண்டுபிடிச்சுக்கிறாங்க. அதனாலதான் 60வது கொண்டாடுறோம். என்பது என்ன? சந்திரனை, பெருச்சந்திரனை பார்த்தவர்கள். எதுவுமே தெரியாத ஒரு பாவர மக்கள். அவருக்கு தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, தீட்சை வாங்கல, சிவபூஜை பண்ணல. அவர்களுக்கு தான் சொல்றார் லோக புருஷா கர்ண வாஸ்து. இந்த உலகத்தில் எதுவும் தெரியாம வெகுளியாக இருக்கிறவன் சூரியனை நமஸ்காரம் பண்ணி சந்திரனை பார்ப்பானாகி அவன் ஞானத்தின் உய்யை போல அடைவான். வேதம் சொல்லுகிறது. நாம் அடைவதெல்லாம் அடைக்கலம் அல்ல. எதுவும் தெரியாமல் வெகுளியா இருக்கிறவன் சூரியனை பார்ப்பானாகி சந்திரனை பார்ப்பானாகி ஞானத்தின் மோட்ச போல அடைவான். ஏன்னா அந்த பவர் நேரடியா கிடைக்கும். அவர்களுக்கு அந்த பவர் நேர்ல கிடைக்கும். ஞான உபதேசம் யார் செய்வார் சொல்றா? அவர்கிட்ட சித்தர் பாடல்ல ஒரே ஒரு சித்தர் சூரியன் உபதேசம் பண்ணியிருக்கிறார். ஒரு தேவருக்கு சந்திரன் உபதேசம் பண்ணியிருக்கிறார். சித்தர்கள் நிறைய சொல்லுவாங்க. ஒரே ஒரு சித்தருக்கு மட்டும் சூரியன் உபதேசம். அது யாருன்னா அகத்தியர். சந்திரனுக்கு பஜமுனிவர்னு ஒரு முனிவர். சந்திரனே உலகத்துக்கு வந்து உபதேசம் பண்ணாராம். அப்படி
உபதேசத்தினுடைய லட்சணங்கள், உபதேசத்தினுடைய பரிபூர்ண அனுக்கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் தான். அதிலிருந்து வந்ததுதான் கந்தம் பரம்பரை, நந்தியன் பரம்பரை, திருக்கைலாய பரம்பரை எல்லாம் அப்படியே வருது. அப்படி எந்த பூஜை செய்தாலும் முதல்ல சூரிய பூஜை பண்ணணும். சிவ பூஜையில கூட சூரிய சக்கரம் வச்சு முதல்ல சூரிய பூஜை பண்ணி தான் அந்த பூஜையை முடிக்கணும். முடிக்கும் போது சந்திர பூஜை சொல்லணும். இப்ப யாருக்கு சிவ பூஜையில் அதெல்லாம் சொல்றதில்லை. தியானத்திலையும் யோகா பண்றவங்க, தியானம் பண்றவங்க சூரியனை பார்த்து சூரியனை நோக்கி உட்கார்ந்துதான் அந்த யோகா பண்ணணும். உடற்பயிற்சி பண்றவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணி தான் பண்ணணும். வெட்ட வெளியில உட்கார்ந்து தியானம் பண்ணினால் அவ்வளவு வைப்ரேஷன். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் 108 பிறை கண்டவர்களுக்கு மாங்கியத்தை 3 தடவை பாக்கியம் கிடைக்கணும். ஒரு மனிதனுக்கு முதல் மாங்கல்யம் திருமணம், 2வது மாங்கல்யம் 60வது வயசு, 3வது மாங்கல்யம் 80, 4வது மாங்கல்யம் 100. 4 மாங்கல்யம் சுமக்கிற பாக்கியம் கிடைக்குமா? அதான் பல்லாண்டு, பல கோடி, நூற்றாண்டு வாங்க. எல்லாருக்கும் என்ன அனுகிரகம் கிடைக்கும் சொல்ற பாருங்க. எப்பவுமே 2 கையால வணங்க கத்துக்குங்க, அதுவே போதும். யாரையும் ஒரு கையால வணங்குறது, இப்ப கடவுளையே ஒரு கையால வணங்கலாம் அப்படிங்கிறோம். சாமிக்கு வணங்குறையா புத்தமும் கொடுக்கலாம். இது எந்த சம்பிரதாயம்னு யாருக்கும் தெரியல. 2 கையால வணங்கணும். அதுதான் ஒரு கை சூரியன், இன்னொரு கை சந்திரன். கையை சொல்ல போறேன். நம்முடைய சைவ மரபுல இறைவனை முதலில் வணங்கிக் கொண்டே இருந்தவர் அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமி எப்படி பாருங்க, கையை எப்படியே வச்சிருப்பார். அடுத்தது யாரு? வைணவத்துல யாரு? ராமாந்தியர். எப்போதும் கையை எப்படியே வச்சிருப்பாங்க. அந்த மண்ணில் சுவாமி ஐயா பங்கேற்கிறாங்க. அப்படிப்பட்ட திருவானைக்காவல்ல தொண்டு செய்கிற பாக்கியம் அவர் கிடைச்சிருக்கு. தினசரி தரிசனம் பண்றது கிடைக்கும். பஞ்சபூதங்களின் முதல் ஸ்தலமான அஸ்தலத்தில் அந்த வாசப்படியில வியாபாரம் இருக்கட்டும், அதிலிருந்து எத்தனையோ வியாபாரம் பண்ணுவாங்க. ஞானத்துக்கு தேவையான பொருள்கள், யாகசாலைக்கு வேண்டிய வஸ்திரங்கள், எங்களை மாதிரி சாதுக்களுக்கு வேண்டியது, குடமுழுக்கு, கும்பாபிஷேகம், அப்படிப்பட்ட வியாபாரத்தை நல்ல முறையில் செய்து இறைவனுக்கும் திருவானைக்காவலுக்கும் தொண்டு செய்து அங்க ஒரு சபை வச்சு அந்த சபையில வருஷ ஆண்டு விழாக்கள் நிறைய சாதனைகள் கொண்டு வந்து இந்த மாதிரி விசேஷம் செய்தவர்களுக்கு நாம் எல்லாம் வந்திருந்து 80வது வயசுல அவருடைய தரிசனம் பண்ணுவது புண்ணியம். பெண்கள் எல்லாம் நினைக்கணும், அம்மா மாதிரி நானும் 4 மாங்கல்யம் சுமக்கணும், எனக்கும் 4 மாங்கல்யம் கிடைக்கணும் என்று பெண்கள் வணங்கணும். ஆண்கள் எல்லாம் 108 பிறை காணணும், 1008 பிறை காணணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அஷ்டோத்திரம் சொல்றார், வேதத்தில் அஷ்டோத்திரம் சொல்றார். 60 வருஷங்கள், 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 நவக்கிரகத்தை கூட்டினால் 108 வரும். அதுதான் அஷ்டோத்திரம். ஒவ்வொரு மனிதரும் 60 வயதுக்கு மேல அஷ்டோத்திரத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் சஸ்த சோத்திர பிரதிஷ்டே ஞான வைராக்கியா. நாம் அதை செய்யறதில்லை, அது சம்ஸ்கிருதம் ஒதுக்கிட்டோம். நல்ல வினைகள் அகழ்வதற்கு அஷ்டோத்திரம் தெரியணும். ஒரு காலையில் எதிர்த்து சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து அஷ்டோத்திரம் சொல்லணும். புரிஞ்சுங்க. தமிழ் வருஷம் 60, 27 நட்சத்திரங்கள், 12 ராசி, 9 கிரகங்கள், இதெல்லாம் சுட்டா 108 வரும்.